பார்த்தீங்கன்னா எப்படி ஏதோ தேனிச்சு மாரி. நம்ம இதோடி வந்து 5வது நாள் ஆச்சுங்க நம்ம டிரைவ் பண்ணி. 4வது நாள் வந்து மதுரையில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக மதுரை அந்த மீனாட்சி அம்மன் கோவில் அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்துட்டு அதனால் வீடியோ போட முடியலங்க. நம்ம பபுள்னா இருக்காங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம வந்து மார்னிங் டிரைவ் வந்து எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க. சைக்கிளில் பபுள் பேர் வச்சுருக்கோம்லாங்க, இது அடிக்கடி மறந்து போயிட்டு. சரி நம்ம வந்து இனி பபுள் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் போகிறோம், என்ன சாப்பிடுவோம் அப்படி இப்படின்ட்டு, எந்த ஹோட்டல் போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் நான் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேங்க. ஏதோ கொஞ்சம் மொக்கையாக போய்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் இனி நம்ம வந்து டீட்டெயிலாக எந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம், அப்போ அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலா அப்படின்ட்டு. வாங்க நம்ம வந்து மதுரையில் என்ன ஒரு இது, மதுரையில் எந்த ஊரில் இருக்குன்னா திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே இருந்து நம்ம இதே இடத்துல தான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். இங்கே இருந்தால் நைட்டு சைக்கிளை சேவ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இங்கேருந்தே நம்ம வந்து இனி எடுத்துகிட்டு போகலாம். வாங்க நம்ம இனி ரைடை கன்டினியூ பண்ணலாம். வந்து மதுரையிலேருந்து ரைடை கன்டினியூ பண்ணலாங்க. நேற்று வந்து நம்மளால் வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் வீடியோ போடணும், அதனால் ரைடை கன்டினியூ பண்ணலாம். நேற்று நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரதா இருந்தால் தயவு செய்து காலையிலே வந்து சேர்ந்துருங்க. இல்லட்டா சாயங்காலம் ஆயிரும் வீட்டுக்கு போய். அவ்வளோத்துக்கு கூட்டங்க மதுரையில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 போகுதுன்னு நினைக்கும். நம்ம லைட்டாக வீடியோலாம் எடுத்துகிட்டு ரீல்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு கிளம்பியாச்சுங்க. இனி நம்ம வந்து சாப்பிடுறது எந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்து அப்புறம் ஒரு 11 மணி போல் எங்கேயாச்சும் வந்துக்கிறோம். 40 கிலோமீட்டர் வைக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு 10 கரை வரை ட்ராவல் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பெங்களூர்லேயும் 1 டே வந்து ஸ்டே பண்ணணும். என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க, அதனால் அங்கே போய் ஒரு 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அப்படி வரலாங்க. அங்கே வந்து மேக்ஸிமம் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். தொப்பிக்காரன் இதில் வந்துட்டாங்க. தொப்பிக்கார நண்பா உனக்கு ஆசை இல்லைண்டா நின்னுங்க வராதுங்க. நம்ம இப்போ மதுரை இப்போ நம்ம எங்கே தெரியுமாங்க இருக்கோம், மதுரையில் வந்து ஊருக்குள்ளே இருக்கோம். இதுதான் பைபாஸுக்குள்ளே போகணும். எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டே போகிறான், எங்கே போகிறான் போர்டெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. பொறுங்க ட்ரை சைக்கிள் தாங்க சொன்னோன்னு ஞாபகம் வருது. ரீசெண்டாக நம்ம ட்ரை சைக்கிளில் ஒரு 2 பேர் போனாங்க. அவங்களே ஏதாச்சும் அவங்க இன்னும் வந்து ஏதோ தண்ணி பிடிக்கலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க போல. அவங்கள மீட் பண்ணால் அவங்க நல்லாயிருக்கும். ட்ரை சைக்கிள் பார்ப்போம். அவங்க நம்ம மீட் பண்ணுறோமா இல்லாட்டா அவங்க வந்து வீட்டுக்கு போயிடலான்ட்டு. அவங்க எந்த சைடு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம போகிறதுக்கு இன்னொரு 2 மாதம் ஆகும். அதுக்கெல்லாம் அவங்க கிளம்பி போயிடுவாங்களே. ஒரு 40 நாள் அவங்க நேர்மையாக போனால் 40 நாள் ஆகும். விட்டு கேட்டு போனால் ஒரு வாரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். அதனால நம்ம வந்து எப்படியும் 40 நாள் ஆகும். நம்ம வந்து டெய்லியும் வீடியோ வரோங்க, அப்போ உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து கர்நாடகா தமிழ்நாட்டை தாண்டினதுக்கப்புறம் தான் பயந்து வீடியோ போட வேண்டும். தமிழ்நாட்டை தாண்டினதுக்கப்புறம் பயந்து வீடியோ போட வேண்டியது இருக்குங்க. அது ஏன்னு தெரியுமா? ஒரே ரீசன் தான், அவ்வளோத்தையும் கிலோமீட்டர் போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுன்னு எனக்கே தெரில. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு அண்ணாட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கோம். அவங்க நம்பர்லாம் கேட்டோம் இன்ஸ்டாவில். அவங்க வந்து ஷேர் பண்ணி ஓகே எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போகலாம் அப்படி இப்படின்னாங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டா ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்ம இனி வந்து ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட போவாங்க. இதுவரைக்கும் நம்ம ஹோட்டலை பற்றி எதுவும் சொன்னதில்லை. இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தட்டி விட்டுடலாங்க. நல்ல ஹோட்டலா கெட்ட ஹோட்டலா, மதுரையிலேருந்து யாராச்சும் வீடியோ பார்ப்பீங்களாங்க? அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஹோட்டல் யூஸ் ஆகும்ல, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ. சரி வாங்க நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு போகலாம். ஃபைனலாக ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிருக்கீங்க. மணி பார்த்தீங்கன்னா 10 கிட்ட ஆகிட்டு. ஹோட்டல் வாங்க, ஹோட்டலுக்கு தான் நம்ம இங்கே போகிறோம். 10 மணிக்கு தான் ஹோட்டலை கண்டுபிடிச்சிருவாங்க. சாப்பாடு இருக்கா அங்கேயா?
ஒரு வழியாக ஹோட்டல் வந்தால் தலைலாம் இருக்குங்க. வாங்க சாப்பாடு இருக்கான்னு வாங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு இருக்கான்னு கேட்போம். அக்கா தோசை இருக்கா? இட்லி இருக்குல்ல? 3 இட்லி தான் சாப்பிடணும். மாதிரி ரொம்ப இட்லி சாப்பிட்டோம்னா அதே மாதிரி இங்கே வந்து சாப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி இது சட்னியா? நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். காலை உணவை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம மதுரை தாண்டிலாம் ரொம்ப வெயில் இல்லைங்க, பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட்டு மெதுவான கிளைமேட்டில் தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவோம் அப்படின்ட்டு ஒரு 11 மணி போல் என்ன வெயிட்டாக இருக்குது. ஒரு 11 மணி போல் எங்கேயாச்சும் போய் 11 மணி வேண்டாம், ஒரு 10:30 அந்த டைம் போய் எங்கேயாவது ஒதுக்கிறோம். ஆல்ரெடி ஒரு 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. 25-30 தெரில, 25 இருக்கோங்க. 25 ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த பாலத்தை கடந்து போனோம். சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் தான் ஒரு தெம்பே வருதுங்க. இனி வந்து ஒரு பல்கில் பெட்ரோல் வாங்கணுங்க. பெட்ரோல் வாங்கி நான் ரீசெண்டாக இப்போ வரம்பூச்சில் 2 பேர் வழியில் பெட்ரோல் தீர்ந்துருந்தாங்க. எனக்கு பார்த்து மனசு சங்கடமாயிட்டு, ஐயோ பெட்ரோல் இருந்தால் அழகாக நம்ம வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. அதனால் இன்று முதல் டப்பாவை பெட்ரோல் வாங்க போகிறோம். டப்பாவே கிடச்சிட்டு பாருங்கள். இதுதான் நல்ல பழக்கம்னு சொல்லுது. நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போச்சுலே கீழே நடந்து டப்பா கிடச்சுன்னா எவ்வளோ அற்புதமான விஷயம். அப்போ ஏதாவது பல்கம் கிடைக்கும். ஆறடிக்கல. வாங்க பெட்ரோல் வாங்க போவோம். சிரிக்காதே மகனே சிரிக்காதே. நம்ம இனி பல்கில் போய் பெட்ரோல் வாங்கிட்டு யாராச்சும் இருந்தா யாராவது ஒருவேளை வழி தப்பி பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா நம்ம இந்த பாட்டில் விட்டு வரலாம். சரி பஸ்ஸு நம்ம வயிறு மட்டும் சாப்பிட்டாச்சு. இனி ஒரு 1 ஹவர் நல்லா சாப்பிட்டாலே அப்படிதாங்க, சைக்கிளில் ஏற கூட முடியல. நம்ம பார்சலில் ஒரு பாட்டில் இருக்கா, இது பெட்ரோல் வாங்கிட்டு அந்த பாட்டில் ஃபுல் பண்ணிட்டு வாங்க. நம்ம இனி ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அடிக்கடி வெயில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. சில நாள்லாம் வெயில் பட்டையை பிடித்துரும், ஆனால் இன்னைக்கு ரொம்ப பரவாயில்ல. ஆனால் வேறு இடத்துல வெயில் அடிக்குமா இருக்கும், ஆனால் இங்கே பரவாயில்லங்க கொஞ்சம். சரி வாங்க நம்ம இனி எங்கேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு 10:30 போல் ரெஸ்ட் எடுக்கலாம். மணி 9:30 தாண்டிச்சிங்க, 10:30 போல் ரெஸ்ட் எடுக்கலாம். சரி வாங்க நம்ம இனி எந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போவோம். ஆமாம் 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 வரீங்களா? போயிருக்கீங்களா? அப்படியா? எதுல போனீங்க? ட்ரெயின்ல போயிருக்கேன். நாங்க சைக்கிள்ல போறோம். ஒரு நண்பர் வந்து லடாக் போயிட்டு இருக்காப்ல. எந்த ஊர் பிரதர்? என்ன கன்னியாகுமரி. கன்னியாகுமரி லடாக் போறாரு. சிம்லா போறீங்க. பெட்ரோல் யாருக்காவது பெட்ரோல் உதவி பண்ணலாம்ல? அதான் கொடுக்குறது. ஆமா, உதவி பண்ற மனப்பான் நினைக்கிறதே கஷ்டம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில.
ஆமாம்மா ஆமாம் நான் சாப்பிட்டேன். இனி அப்படி கொஞ்சம் வேணுங்களா? தண்ணி எல்லாமே கரெக்டாக ஒன்றும் எல்லாம் இருக்கு. ஆ சீட் இருக்குமா? சீட்டுன்னா புரியல. பின்னாடி உட்கார்ந்தா அது உடஞ்சி போயிடும். கன்னியாகுமரியில லடாக் போறாப்ல. நன்றிண்ணே. சேஃபா டிரைவ் பண்ணுங்க. நைட்டு கிடையாது. உள்ள எல்லாம் போயிட்டா பாத்துருங்க. ஆமா அங்க பார்த்து சேஃபா இருக்கும். நைட்டு டிராவல் பண்ண மாட்டேன், ஒன்றும் தெரியாது. அதான் திறமை. படிக்கிறீங்களா? படிச்சுலாம் முடிஞ்சு வயசு 25 இனி எங்க படிக்க? கேரளாவோ இல்ல கன்னியாகுமரி. போர்டு போட்டுருக்காங்க. ஓ சரி சரி. ராபின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சொன்னேன் அப்ப மாதிரி நீங்க பரவ பண்ண மாட்டீங்க. பண்ணுங்கன்றாப்ல. பண்ணிடுவோம். அப்ப என்ன இருக்கு? ஏன் ப்ரோ பாத்தீங்கன்னா எப்படி ஏதோ தேனிச்சு மாரி ஏதோ சும்மா கமந்து கிடக்க மாதிரி இருக்குங்க. பொம்மை லாரி மாதிரி கிடக்கு. இங்க இருந்தே இவ்வளோத்துக்கு உடச்சிட்டு வந்திருக்கு. அங்க பாருங்க எவ்வளோத்துக்கு உடச்சிட்டு வந்துருக்கு. ஏதோ பொம்மை லாரி கவுந்து கிடந்த மாதிரி இருக்குங்க. நம்ம திருவிழாலாம் வாங்குவோம்லாங்க அந்த மாதிரி ஏதோ கவுந்து கிடக்க மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. வாடிப்பட்டியிலே இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டே பண்ணிடுவோம். வாங்க இதில் ஸ்டே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாடிப்பட்டி ஊரை கிராஸ் பண்ண மூச்சில் ஒரு சரியான சம்பவம் நடந்திருக்கு. காலையில் 6 மணிக்கு நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நெல் மூட்டையோடி வந்திருக்காங்க. ஆனால் ஸ்பீடெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்டதில் அப்படிதான் சொன்னாங்க. ஏதோ கண்ட்ரோல் மீறி அங்கேருந்தே பிச்சுட்டு வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய இது, எவ்வளோ பெரிய ட்ரக்கு, ஏதோ வீடு மாதிரி கவுந்து கிடக்கு. அதோ தெரியுதுங்களா? அங்கேருந்தே இப்படி வந்திருக்குங்க. இங்கே வந்து கவுந்துட்டு நம்ம தான் சேஃபாக வரணும். சேஃபாக வந்தாலும் சைடில் இதே மாதிரி யாராச்சும் பைக்கில் காரில் வந்துருந்தா என்ன இருக்கும், இன்னைக்கு ஒரு உயிர் பலி போயிடணும். ஸோ வந்து நம்ம சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம ஒரு கரையில் இருக்கோம், நம்ம சைக்கிளையும் யாரும் தூக்கிடக்கூடாது. வாங்க ஓடிடும். அப்பா என்ன புகை. நம்ம சைக்கிளை தூக்கிட்டாங்கன்னா இவரும் நம்ம லடாக் போக முடியாது. சைக்கிளை தேடி சைக்கிள் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். வாங்க வந்து நம்ம ஏதாவது நீ நனலில் ஒதுங்கிருப்போம். அண்ணா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, அங்கே போய் ஒதுங்கிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 2 மணி வரைக்கும் இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே இல்லை, இதுக்கு பிறகு ஆக்சுவலாக குத்த வச்சு இருந்திருந்தோம். நம்ம இனி இந்த கடையில் ஒரு சின்ன 2 மணி இல்லை, சாரி 1 மணி வரை ஒரு ஏதாவது ஜூஸ் ஏதாவது இவ்வளோ நேரம் இருந்தது ஜூஸ் குடிக்கிட்ட மாதிரி தாத்தா கோவப்படுவாங்க. அதனால் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். இது எந்த ஊருன்ட்டு தாத்தாட்டே கேட்போம். தாத்தா இது எந்த ஊர்? பள்ளப்பட்டியா? இது எந்த மாவட்டம்? திண்டுக்கல்லா? திண்டுக்கல் தானே. என்னெல்லாம் இருக்கு ஜூஸு? கூல் இருக்கா? கூல் தாங்கலாம். மதியம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம தாத்தா கடையில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். தாத்தா நம்மளுக்காண்டி தான் கூல் போட்டுட்ருக்காவ. தாத்தா வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம பைசா கொடுத்துருக்கோம். அதெல்லாம் தாத்தா நம்மளுக்காண்டி கூல் போடுறாங்கன்னா கடையில் இருக்கும். அதனால தாத்தா கூல் போட்டு தராங்க. ஸோ வந்து நம்ம தாத்தாட்ட கூல் வாங்கி குடிச்சிட்டு இனி வந்து நம்ம இங்கேருந்து சாப்பிட்டுட்டு மதியம் ஃபுட் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ரெய்டை கண்டினியூ பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் வெயில் இங்கே திண்டுக்கல்ல இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இனி ஹோட்டலில் போய் நம்ம ஒரு இருக்கட்டுனே வாரம் நேரம் வைங்க ஒரு 1 கிலோமீட்டரு எல்லாம் ஹோட்டல் இருக்குனாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இன்றைக்கி நம்ம மதியம் வீடியோ எடுக்கன்னு நினைக்கிறேன். நம்ம இனி அடுத்து நைட்டே ஒரேடியாக பார்த்துருவோம் வீடியோவில் எங்கே போய் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்ட்டு. வாங்க நம்ம தாத்தாட்ட கூலை வாங்கி குடிச்சிடுவோம். இங்கே நம்ம ஏரியா மாதிரி கூல் இருக்கு பண்ணுறது என்ன இருக்குது, கன்னியாகுமரி கூல் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்குது. சரி அப்போ திண்டுக்கல் ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா தாத்தா கடையில் கூல் குடிக்க ட்ரை பண்ணுங்க. நல்லா தாங்க இருக்குது. தாத்தா கூலி எவ்வளவு?
கூல் எவ்வளவு? 30. பரவாயில்லங்க, ஒரு சொம்பு நிறைய இருக்கு. 30 ரூபாங்க. ஒருத்து தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரையும். நீங்க எப்படின்னு தெரியல. ஒருத்துனா திண்டுக்கலுக்கு இந்த லைன்ல வந்தீங்கன்னா பைபாஸுக்கு கூல் குடிங்க. தாத்தா சைடிஷ்லாம் வச்சிருக்காங்க. குவாட்டருக்கு இல்லை சைடிஷு இந்த மோருக்கு தான். சரி வாங்க, நம்ம இனி ட்ராவலை கன்டினியூ பண்ணிட்டு நம்ம வந்து ட்ராவலை கன்டினியூ பண்ணிட்டு வீடியோக்குள்ளே அப்படி போகலாம் வாங்க. அப்படி எங்கே ஸ்டே பண்ணோம் என்னன்ட்டு எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து ஆனால் ஒரு தாத்தா மட்டும், நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அந்த தாத்தா மட்டும்தான் இருக்காது. நம்ம வாய்ஸை காணல. வாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. எங்கேயாவது கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி யாரை விளையாண்டுட்டு இருப்பாங்க. மணி 7 ஆச்சுங்க. இன்னைக்கு ஒத்திக்கு நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா, தாத்தா மரண உறக்கத்தில் இருக்கிறோம். போய் பார்ப்போம். தாத்தா நிச்சயம் பண்ணிட்டேன். அண்ணே, பெட்ரோல் போடணும். ஹலோ வாங்க. பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுக்கோ. அண்ணே அப்படி ஓரம் கட்டுங்க. பெட்ரோல் போடலாமா? காளிமுத்துக்கு ஃபோன் பண்ணுங்க, வந்துட்டேன்னு. அப்படியா? சாப்பாடு சாப்பிடு, இனிதான் சாப்பிடணும். சாப்பிடும் சேர்ந்து வாங்கிட்டு சொல்லுவோம். போயிட்டா சாப்பாடு வாங்க போயிருக்கேன். அப்படியா? சரி, நான் கால் பண்ணேன். நீங்க கால் பண்ணுங்க. சரி, ஆமாம், நான் கால் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இனிதான் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் வரும். அப்பா, இங்கே தாங்க நம்ம வந்து நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஏசி ரூம், த ஹவுஸ், பிக்கஸ்ட் ஹவுஸ். ஏசியே காணும், கலத்திட்டாங்களா? சரி, இல்லை ஒன்றும் பரவாயில்ல. இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் உண்டு சொன்னோம்னாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுவிடும். இல்லை, யாரு தான் கண்டுபிடிச்சேன்? தலைவரே எங்கே இருக்கீங்க? பல்கில் இருக்கேன். ஆமாம் தலைவரே. எப்போ வருவீங்க? ஐயரா? ஐயா என்ன இருக்கு? ஐயா உங்ககிட்ட தான் பேசணும். சரி வாங்க. பாலா எங்க? அப்படிங்க சேனல். சரி, நான் இப்போ இங்க குளிக்க போறேன். சரி, குடிக்கணுமா? சரி, நான் குடிக்க, நீங்க வாங்கிட்டேங்குது. சரிண்ணா. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இன்னைக்கு மாளிகை. இதான் நம்ம இங்கே வரங்க போகிறோம். நம்ம இனி ஃப்ரெஷ் ஆகிட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவோம். வாங்க, நம்ம வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். மதுரையிலேருந்து நம்ம வந்து இப்போ என்ன ஊர்? அரவக்குறிச்சிக்கு வந்திருக்கோம். கரூர் மாவட்டத்துக்கு அரவக்குறிச்சி ஸ்டார்டிங் அந்த ஒரு ரூட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க? 110 கிலோமீட்டர் மதுரையிலேருந்து இங்கே இந்த பல்க்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இனி நெக்ஸ்ட் டே எவ்வளோ தூரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வீடியோ வரும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கால் வலிச்சுட்டுங்க.
அது இல்லாமல் வீடியோவும் ஷார்ட்ஸ்லேயும் ரொம்ப நம்ம போடல. இன்றைக்கி நம்ம வந்து குயிக்காக இந்த பல்க்கு வந்தால் ஏசி ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நப்பாசியெல்லாம் சம்பட்டி அதான் ஸ்பீடாக வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி நெக்ஸ்ட் டே இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் டே கம்மியாக தான் போவேன். ஒரு 3-4 டேக்குள்ள நம்ம வந்து பெங்களூர் ரீச் பண்ணோம். பெங்களூரில் இருந்து பைய தாங்க போகணும். அங்கே என் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான், அங்கே போய் பெரிய ஃபன் இருக்குது. வாங்க இனி நம்ம வந்து வீடியோக்குள்ளே இனி ஃபன் மேலே ஃபன்னாக தான் ஆகிட்டு இருக்கோம். இனி வந்து ஷார்ட்ஸில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கொண்டு போக பார்ப்போம். இதுலேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. வாங்க நம்ம இனி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்ங்க.